நாகப்பட்டினம் மாவட்டம் 3 நாட்களாக நடைபெற்ற நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். சுருக்கும் அடிவலையை பயன்படுத்தும் மீனவர்களை படகுடன் சிறைப்பிடிக்க இரு மாவட்ட மீனவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். மீன்வளத்தை அளிக்கும் சுருக்கும்படி வலை முறையில் மீன் பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 3 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட மீனவ கிராமங்களின் ஆலோசனைக் கூட்டம் நாகை அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளிப்பது என்றும் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை முறையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்களை படகுடன் பிடித்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நாகை மற்றும் காரைக்கால் ஆகிய 2 மாவட்ட மீனவர்கள் விலக்கிக் கொண்டனர். நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 1. கூட்டத்தில் இனிவரும் காலத்தில் நடைமுறையில் உள்ளது போல் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை பயன்படுத்தி 3 மாவட்ட மீனவர்கள் யாரும் தொழில் செய்யக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2. கூட்டத்தில் சுருக்கு வலையை முற்றிலுமாக நாகை மற்றும் காரை மாவட்ட மீனவ கிராமங்கள் நிறுத்த ஏதுவாக மாவட்ட ஆட்சியர், மீன்துறை இயக்குனர் சென்னை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலை, அதிவேக இன்ஜின் மற்றும் அங்கீகரிக்கப்படாத விசைப்படகு அரசு கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்க கடிதம் வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 3. அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலை, இன்ஜின், அங்கீகரிக்கப்படாத விசைப்படகு ஆகியவற்றை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாகை மற்றும் காரை மாவட்ட மீனவர்கள் ஒன்று சேர்ந்து சுருக்குவலை பயன்படுத்தி தொழில் செய்யும் விசைப்படகை சிறைபிடித்து நாகை துறைமுகத்திற்கு கொண்டு வந்து மீன்வளத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்த கிராமம் தான். இன்னைக்கு தாராமடி ஆலோசனை பேர் இல்லாம ஒரு லெட்டரை அக்கரைப்பட்டி கொடுத்ததுங்கிறது எங்களுக்கு வருத்தம் தெரியுது. ஆலோசனை பேரோட லெட்டரை கொடுத்துருக்கணும். ஆலோசனை பேர் இல்லாம லெட்டரை கொடுத்து எங்களுக்கு வருத்தம் தான் தெரியும். அதை அவங்க நம்ம லெட்டர் போய் அவங்க இந்த கூட்டத்துக்கு அவங்க வழிபட்ட கிராமத்தை போய் அந்த கிராமத்துக்கு இந்த லெட்டர் அனுப்பக்கூடாது. அவங்க சரியா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு எல்லா கிராமமும் குடிக்கிறோம். அவங்களோட கூட்டு பேசினாலும் சரி நிற்போம். இன்னைக்கு அவங்க எடுத்த ஒரு தனிப்பட்ட ஒரு மாவட்டம், அந்த மாவட்டம் கூட்டி சுருக்கோடையை எடுக்கலான்னு ஆதரவு கொடுத்தது அது பெரிய மகத்த தவறு. ஆனா இன்னைக்கு அக்கறைப்பட்ட ரெட்டமடி நிறுத்தி வைக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க தனிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து தாலுகா கூட்டி இவங்க ரெட்டமடி எடுப்பேன்னு சொன்னா சிறு கிராமம் யாரும் படைக்க முடியாது. உங்களுக்கு எல்லாமே இருக்கு, செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு இருக்கிறத தாய் உள்ள படைச்ச கிராமங்களால எல்லாத்தையும் அரசு தான் போகணுங்கிற ஒரு முடிவு அவங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கே கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு வந்துக்கிறாங்க. சரிங்களா? அதை அவங்களை கூப்பிட்டு பூங்காரு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னு சொல்லிக்கிறீங்க. தலங்காம்படி அவங்க ஏதோ ஒரு சின்ன பிள்ளை குட்டியா ஒரு முடிவு எடுத்ததா இருக்கட்டும். அவங்களையும் கூப்பிட்டு எல்லா கிராமமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த குறுப்பாலைய முட்டிலையும் எடுக்கக்கூடாதுன்னு தடை செய்யும். அவ்வளவுதான். இதையே வச்சுக்கிட்டு ஊரை வாசி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவன் வைத்தியத்து போறான். பிழைக்கிறவங்க கூட ஒரு ஊரை பிழைக்கிறவங்க கூட பிரச்சனை பண்ணா தண்ணி அடிக்கிறது தாய் ஊர் வந்துருக்காங்க. பெரிய மருந்து நாசம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம இங்க சில பேரு இங்க பேசுறாங்க, அங்க போய் அவங்களுக்கு சாதகமா பேசுறாங்க. இப்படித்தான் இப்ப அண்ணன் சொன்னாங்க. அரசாங்கம் முடிவு எடுக்கும். இன்னைக்கு
சட்டம் இருக்கு. நீ வெளியே சட்டையே போடாம போனா குற்றவாளி கைது பண்ணலாம். ஆனா பழைய போயிருப்பான். ஏன்னா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும், ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கலாம், வேற வழியே இல்லை, ஒண்ணுமே இல்லைங்கிற அடிப்படையில் தான் நீங்க வந்து மருத்துவ கொண்டு வராங்க. ஏன்னா அதனால இது வந்து நடைபெற்றது. அதான் எனக்கு தெரியும். நடைபெற்றதை கடையில் செஞ்சேன். அதை வந்து அக்கடத்தில் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னூறாக இருக்கும். நீங்க அக்கடப்பட்ட எந்த தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் காரைக்கால் சேர்ந்து எடுத்தாலும் நாங்கள் சுருக்குமடியினால் சிறுதொழில்கள் அறவே பாதிக்கப்படுது. அதாவது சிறு குஞ்சுகள் முதற்கொண்டு அழிச்சிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போய் பிடிக்கும்போது தேவைக்கு அதிகமான மீன்களை பிடிக்கும்போது அங்கே இருக்கிற தேவைக்கு அதிகமான மீனை பிடிச்சி போட்டுகளில் ஒரு 50 டன் வருதுன்னு வச்சு 20 டன் ஏற்றிட்டு 30 டன்னை கடல்லே கரைச்சி விடுறதுனால அந்த மீன் இறந்து அங்கே இரத்த வாடை கவுச்சி ஏற்பட்டு மீன் அங்கேருந்து இடம்பெயர்ந்து போயிடுது. அதனால் அன்றாடம் தொழில் பண்ணுகிற சிறு தொழில்களில் மீன்கள் சுத்தமாக இல்லாமல் போயிடுது. அது மாத கணக்கில் தொழில் பாதிப்பு ஏற்படுது. அதனால் சுருக்குமடி இந்த மீன் இனத்திற்கே எதிரானது, மீனவர்களுக்கே எதிரானது. அதனால் இந்த சுருக்குமடி வேண்டாம் என்று நாகை மற்றும் காரை மாவட்ட மீனவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுக்கு அடுத்த கட்டமாக அரசை எப்படி அணுக போகிறீங்க? அவங்கள்ட்ட என்ன சொல்ல போகிறீங்க? அப்படி மீறி மீன் பிடிச்சா என்ன பண்ண போகிறீங்க? இப்போது அரசை போய் நாங்கள் வந்து சட்டப்படியான நிகழ்வுகளை செய்ய சொல்ல போகிறோம். அதையும் மீறி அரசு மெத்தன போக்கு காட்டினால் இதை மீனவர்களை கையில் எடுத்து சம்பந்தப்பட்ட விசைப்படகுகளை சுருக்குமடியை பயன்படுத்தி தொழில் செய்யும் விசைப்படகுகளை மீனவர்களை சிறைபிடித்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அரசாங்கம் இதுக்கு எதிரான மனநிலை இருக்குது. ஆனால் ஒரு சில நேரங்களில் இதை நடைமுறைப்படுத்துறதுல நடைமுறை சிக்கல் வர்றதுனால அவங்க மெத்தனமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ மீனவர்கள் இதுக்கு மிகப்பெரிய கடும் எதிர்ப்பு இருக்கிறதுனால அரசாங்கம் இதை கண்டிப்பான முறையில் கையில் எடுத்து இதை தடை செய்யும், நடைமுறைப்படுத்தணும்னு நம்புகிறோம்.